குன்னூர். குன்னூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுகல மாவட்ட செயலாளர் கே.எம். ராஜு களத்துல இருக்கிறாரு. அதிமுகல முன்னாள் எம்.எல்.ஏவா இருக்கக்கூடிய சாந்திராமு அவர் களத்துல இருக்கிறாரு. நாம் தமிழர்ல தாவேக்கால தங்கராஜ் இவங்கெல்லாம் களத்துல இருக்கிறாங்க. திமுகவினுடைய சிட்டிங் தொகுதி தான் இது. எம்.எல்.ஏவா இருக்கக்கூடியவங்க தான். படுகர்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்குது. முன்னாள் எம்.எல்.ஏவான இவரும் வந்து படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். தாயகம் திரும்பிய தமிழர்கள் இவங்களுடைய ஆதரவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரையுமே சாந்திராமுக்கும் சரி, கே.எம். ராஜுவுக்கும் சரி மிக கடுமையான ஒரு போட்டியை தான் களத்தில் ஏற்படுத்ததை பார்க்க முடியுது. கோத்தகிரியை பூர்வீகமாக கொண்ட இருவருக்கும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்கிறாங்க. களத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்திலையும் சரி மிக கடுமையான களப்பணியை 2 பேருமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறியான சூழல் தான் இருக்குது. இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இழுபறியிலையும் ஒரு எட்ஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசமா இல்லை. ஒருவேளை தாவேகா இங்க கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றாலோ இல்ல இரட்டை இலை சின்னத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் எட்ஜ் அதிகமா இருந்தாலுமே வெற்றி வாய்ப்பு எந்நேரமும் மாறக்கூடிய ஒரு சூழல் தான். கடைசி நேர பிரச்சாரங்கள் வரைக்கும் இங்க பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் தான் குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான இழுபறி சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது.